ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இணைந்த கரங்கள் ஊழியத்திலிருந்து உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த புதிய வாரத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களை நேசிக்க, உங்கள் மீது அன்பு கூற அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் மீது தேவனாகிய கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்பொழுதும் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனத்துடைய கடைசி 2 வரிகளை நாம் வாசிப்போம். நான் உன்மேல் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தையிலிருந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து வாக்கு கடங்கா பெருமூச்சகளோடு அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லி இருக்கணும் அல்ல? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறேன். எப்பொழுதுமே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எப்பொழுதுமே நம் மீது அன்பாய் இருக்கிறார். கவனிங்க, இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு மேலாக அன்பாய் இருந்தார், தன்னுடைய ஜனங்களுக்கு மேலாக அன்பாய் இருந்தார். அவர் போகிற இடமெல்லாம் அநேக ஜனங்கள் கூடி வருகிறார்கள், அநேக ஜனங்கள் நெருக்கிக் கொண்டே இருப்பார்கள். வியாதிகள் சுகமாகும், பிசாசு பிடித்தவர்களை கர்த்தர் சுகமாக்குவார். பல நேரத்தில் கொடிய வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேலாக அன்பு உள்ளவராகவே இருந்தார். அவர்களை நேசிக்கிறவராக இருந்தார், தன்னுடைய நேசத்தை கொடுக்கிறவராக இருந்தார். எத்தனை பாவம் செய்தாலும், எத்தனை மீறுதல்கள் இருந்தாலும், எத்தனை ஸ்தோத்திரம் அவர்களுடைய இருதயம் கட்டப்பட்டு இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவில் இறங்கி வந்து கிரியை செய்கிறவராய் இருந்து கொண்டே இருப்பார். இங்கே சில வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் மீது நான் அன்பாய் இருப்பது மட்டுமல்ல, அவர்களை நான் எப்படி தெரியுமா நடத்த போகிறேன், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய வேலையின் காரியம் எல்லாவற்றிலும் நான் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா, என்னுடைய செயல்பாடுகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறாரா? நீங்கள் அமர்ந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். நீங்க எங்க போனாலும் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் தாயின் கருவில் இருக்கும் பொழுது உங்களை வேறுபிரித்திருக்கிறார். உங்களுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய கிரியைகளை முதலாவது அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார், உங்களை நேசிக்கிறார் அல்ல, உங்களை போஷிக்கிறார் அல்ல. தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் ஒரு தகுதியை கொடுத்து, ஒரு விலாசத்தை கொடுத்து, ஒரு முகவரியை கொடுத்து, நாமும் இந்த பட்டணத்திலே, இந்த பகுதிகளிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து வாழும்படியான அந்த பெரும் பாக்கியத்தை கர்த்தரே கொடுத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு,
உங்களை பார்த்து என்ன பார்த்து உன் கிரியைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். தம்பி தங்கச்சி சகோதரனே சகோதரியே என் அன்பு பெற்றோர்களே, கர்த்தர் சொல்றாரு உன் கிரியைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீ பேசுகிற பேச்சு, நீ விடுகிற மூச்சு, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க சோத்ர நம்மை குறித்து யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி, கர்த்தர் சொல்றாரு மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், ஆனால் கர்த்தரோ உன்னுடைய இருதயத்தில் தோன்றுகிற ஒவ்வொரு நினைவுகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து உன் கிரியைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீ நடக்கிற ஒவ்வொரு அடியும் தேவனுக்கு தெரியும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் தேவனுடைய கிரியை இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க விழுந்து போகாதபடி, நீங்க சோர்ந்து போகாதபடி, நீங்க கலங்கி போகாதபடி, ஆபத்துகள் வந்து உங்களை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு, நீங்கள் ஸ்தோத்திர எந்த இடத்திலும் அவமானப்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் நடுவில் நின்று கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், அல்லேலூயா, என் வசனத்தை கை கொண்டபடினால் கர்த்தர் சொல்றாரு. கவனிங்க, நீங்க என் நாமத்தை மறுதலிக்காமல் அப்படின்னு என்ன, அதனுடைய மீனிங் என்ன? கர்த்தர் சொல்ற இன்றைக்கு கடைசி காலம் வரும் பொழுது அநேகருடைய விசுவாசம் விழுந்து போகிறது, அநேகருடைய நம்பிக்கை விழுந்து போகிறது. என்ன கர்த்தர் வரும் பொழுது பார்த்துக் கொள்ளலாம், என்ன நடக்க போகிறது பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, ஆனால் தேவனாகிய கர்த்தரோ இந்த கடைசி கால விசுவாசத்தை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி கால ஓட்டத்திலே தேவன் உங்கள் நடுவிலே கடந்து வந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மறுதலியாமல் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற சில போராட்டத்தின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே மறுதலியாமல் என்றைக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் கடந்து வருவார். அல்லேலூயா. நல்லா இருக்கும் பொழுது, கவனிங்க, நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை தேட முடியும். பிரச்சனை இல்லாத பொழுது நம் எல்லாரும் ஆண்டவரை தேடுவது மிக சுலபம், இயல்பு. ஆனா பிரச்சனைகளுக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில, துக்கப்பட்டிருக்கிற வெட்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நம் ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு, அல்லேலூயா, நான் எப்பொழுதுமே துதிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ செய்தாலும் செய்யாமல் போனாலும், ஆமென். ஆட்டு தொழுவத்திலே என்னதுங்க, ஆடுகள் இல்லாமல் போனாலும் சரி, ஆமென். திராட்சை செடி தன் பலனை கொடுக்காமல் போனாலும் சரி, ஆமென், நான் கர்த்தரையே சார்ந்திருக்க பழகிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளாக நீங்க, உங்களுக்கு ஒரு பலன் எங்க தெரியுமா, கர்த்தரையே சார்ந்து வரும் பொழுது, ஆண்டுடைய பாதத்தை விட்டு விடாதபடிக்கு, ஏதோ அங்கொன்று மிங்கொன்று வேதத்தை வாசிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் எந்திரிச்சு காலண்டரில் இருக்கிற வசனத்தை வாசிச்சுட்டு அதை படிச்சா போதும், ஏதோ ஒரு சாதாரண ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு சின்ன குடும்ப ஜெபம் பண்ணிட்டு நம்ம போனோம்னா இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. பல மணி நேரம் முழங்கால் முடுங்க சோத்ரு நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றி கண்ணீர் வடித்து ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்ற வார்த்தைக்கு நான் காது கொடுத்து கேட்டு அதன்படிக்கு நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி நீங்க ஓடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுப்பார். ஏன் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளை, என் மகன், என் மகள், என் குடும்பம் விழுந்து போவதை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தர் தான் உங்களை கட்டி வைத்திருக்கிறார், கர்த்தர் தான் உங்களை இணைத்து வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தை பிடித்து உங்களை இந்த நாள் மட்டும் அவர் தான் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இதோ
திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் போட்ட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. சகோதரனே, சகோதரி, நீங்க பயப்படாதீங்க. இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டத்தை, பாடுகளை பார்த்து ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு அவருடைய வசனத்துக்கு என்றைக்கு நடுங்குகிறீர்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்றாரு, திறந்த வாசலை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அப்பா, ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்கிற தெய்வம். ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். என்னாகமம் புத்தகம் 24வது அதிகாரம் 1 சில வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல், என்னாகமம் 24வது அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்ட பொழுது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பினான். பிலேயாம் இங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். கவனிங்க, இங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்க? என்ன ஆசீர்வதிப்பதுதான் என் அன்பு தகப்பன் இயேசுவுக்கு பிரியம். அவர் என்னை விட்டு கொடுக்காத தேவன். அவர் என்னை விட்டு விலகாத தேவன். நான் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் என்னை சோதித்து அறிகிற தேவன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல முடியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அது மட்டுமல்ல, இந்த காரியத்தை, இந்த ரகசியத்தை பிலேயாம் தெரிந்து கொண்டான். பல நேரத்தில் தேவன் சொன்ன காரியத்திற்கு விட்டு விலகி ஓடும் பொழுது அவர் கழுதையை கொண்டு கூட ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். கழுதையை கூட பேச வைக்கிற தெய்வம். அல்லேலூயா சொல்லிருங்களே. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன் இன்றைக்கும் நம் நடுவில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப பிலேயாம் என்ன செய்கிறார்? அவன் மீது தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்குகிறார். என்றைக்கு தேவனுடைய பிள்ளைங்க என் மீது ஆண்டவரே உங்க ஆவி வந்து இறங்கட்டும், ஆண்டவருடைய ஆவி என்றைக்கு வந்து உங்கள் மீது இறங்குகிறதோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் தலைகீழாய் மாட்டுவார். உங்க பேச்சு மாறும் தம்பி, கவனிங்க. உங்களுடைய சிந்தனை மாறும், உங்களுடைய செயல்பாடுகள் மாறும், உங்களுடைய ஓட்டங்கள் மாறும். தேவ ஆவியானவர் இன்றைக்கு காலையில என் மீது வந்து இறங்கி இருக்கிறாரா? இன்றைக்கு கர்த்தருடைய முகத்தை நான் பார்த்திருக்கிறேனா? அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசுவை தினந்தோறும் பார்க்க வேண்டும். இயேசுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய ரகசியத்தை கேட்க வேண்டும். நான் எங்க ஆண்டவரை போகணும்? எந்த இடத்துல நான் போய் நிக்கணும்? நான் எப்படி குடும்பத்தை நடத்தணும்? நான் எப்படி பேசணும்? வேண்டாத வார்த்தைகளை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருடைய சமூகத்தில் சொல்லுகிறார், தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர் என் மீது வந்து அமர வேண்டும். எத்தனை நாள் ஆச்சு ஆவியானவர் வந்து உங்களோட பேசி அவரை நல்லா துதிச்சு நல்ல மனம் ஸ்தோத்திரம், நல்ல மனம் லகுவாகி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பல மணி நேரம் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை நீங்க எப்பொழுது பெற்றுக்கொண்டீங்க? அந்த அனுபவம் எங்கே போனது? ஏசப்பா பார்க்கிறார். தம்பி, சகோதரனே, நீங்க ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போது அது மட்டுமல்ல, அதை கர்த்தர் விரும்புவதில்லை. பல மணி நேர ஜெபம் ஒரு குடும்பத்துடைய அஸ்திவாரமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிருங்களே. பல மணி நேரம் போராடி ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வருகிறதோ அப்பொழுது ஆவியானவர் உன் மீது வந்து இறங்குவார், அமருவார். ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது ரகசியத்தை கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரகசியத்தை கற்றுக் கொடுப்பார். நீ எங்க போகணும், என்ன வேலை செய்யணும், எப்படிப்பட்ட காரியம், அதிகாரிகளுக்கு பயப்பட தேவையில்லை.
அரசியல்வாதிகளுக்கு பயப்பட தேவையில்லை, நம்முடைய உறவுகளுக்கு பயப்பட தேவையில்லை. என்னை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தகப்பன் என்றைக்கும் என் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே இரண்டாவது வசனத்தை பாருங்க. இரண்டாவது, தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி, எல்லாரும் சொல்லுங்க, தேவ ஆவி. இந்த வாரத்தில் நீங்க அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணீங்களா? அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணினீங்களா? ஜெபம் பண்ணி இருக்கலாம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சரியா சாப்பிட்றோம், நல்ல உடைகளை உடுத்துகிறோம், பல நேரத்தில் நமக்கு தின்பண்டங்களை, உணவுகளை, மற்ற டீ காஃபி குடிப்பது, இதெல்லாம் சரியா செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் சென்று நான் எவ்வளவு நேரம் ஜெபிச்சேன், எவ்வளவு நேரம் ஆவியானவர் என் மீது அசைவாடினார், ஆண்டுடைய வல்லமை எவ்வளவு நேரம் என் கூட இருந்தது. ஆவியானவர் வந்து உங்கள் மீது அமர்ந்த ஆள், கவனிங்க, ஆசீர்வாதம் வருவது மட்டுமல்ல, உடைய சுபாவத்தை தேவன் மாற்றி விடுவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கணும்ல. இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. 4வது வசனத்தை பாருங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. தேவன் அருளுகிற வார்த்தை, கவனிங்க. ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் எப்படி தெரியுமா இருக்கணும்? தம்பி, தங்கச்சி, என் அன்பு குடும்பமே, கர்த்தருடைய வசனத்தை, தேவன் அருளுகிற வார்த்தைகளை இன்றைக்கு நீங்க கேட்டீங்களா? காலையில கேட்டுட்டு வந்தீங்களா? தேவன் என்னோட என்ன பேசினார்? ஆண்டுடைய திட்டம் என்ன? தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? அப்படி இருந்தா நம்ம சபைக்கு நேரமே வர முடியும். சபைக்கு யாரும் வராமல் இருக்கவே முடியாது. இந்த தேவன் அருளுகிற வார்த்தை தான் தேவனாகிய கர்த்தர். இங்க கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரினுடைய தரிசனத்தை கண்டு. அப்போ தேவன் அருளுகிற வார்த்தைகளை யார் கேட்கிறார்களோ, கவனிங்க, லிசன் டு மீ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யார் கர்த்தர் அருளுகிற வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் தான் தரிசனத்தை அடைய முடியும், தரிசனத்தை காண முடியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பாஸ்டுக்கு மட்டும்தான் அந்த தரிசனம் கிடைக்குமா? பாஸ்ட் மட்டும்தான் தரிசனத்தை பார்க்கும், ஊழியர்கள் மட்டும் தரிசனத்தை பார்க்கும். நத்திங். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் அருளுகிற வார்த்தை, இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார், அவருடைய வார்த்தையின் திட்டம் என்ன, அதன்படி நடக்க இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டுடைய வசனத்தை கேட்டு கர்த்தர் அருளுகிற வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தரிசனத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க, ஏசப்பா உங்க குடும்பத்தின் நடுவில் வந்து நிற்பா. குடிசை வீடா இருக்கலாம், கோபுரமாய் இருக்கலாம், சாதாரண வீடா இருக்கலாம், உங்கள் வீட்டிலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பா. உங்கள் அப்பமும் தண்ணீரும் மாப்பிசைகிற தொட்டி எண்ணெயும் அது நிரம்பி ஆசீர்வாதமாய் இருந்து கொண்டே இருக்க கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது, நான் பல நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பொழுது நெடு நேராக விழுந்து என் தகப்பனுடைய பாதத்தை படித்துக் கொள்வேன். ஆண்டவரே, நான் செய்த சின்ன சின்ன தவறுகள், மீறுதல் எதுவாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஊழியத்திற்கு தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க கடந்து வாங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிக்கணும், தாழ விழுந்துரும், உன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். தம்பி, தங்கச்சி, சகோதரனே, நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, பாருங்க, அன்பு விஜி, அன்பு மகள் டைரக்டர்
தம்பிங்களை எல்லாருமே எல்லாம் எஜுகேட்டட், வெல் எஜுகேட்டடு. ஆனா தாழ விழுந்து என்றைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களோ, என்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, என் பெருமை, என் அழகு, என் படிப்பு, என் பட்டம், என் வேலை, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய வசதி, இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக குப்பை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் தகப்பன் மட்டுமே எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க என்ன நடக்கிறது பாருங்க. அப்படி விழும் பொழுது தன் கண் திறக்கப்பட்டவன் கண் திறக்கப்பட்டவையா. நீங்க ஆண்டுடைய சொற்படி கவனிங்க. ஆண்டவர் விளம்புகிற அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது சர்வ வல்லவருடைய தரிசனம் உங்களுக்கு நேராய் கடந்து வரும். கர்த்தருடைய தரிசனம் உங்களுக்கு நேராய் கடந்து வருவதற்கு நீ தாழ விழுந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி பணிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். நான் போற வழி சரியா? நான் போற வழி சரியா? என் ஆவிக்குரிய வாழ்க்கை உத்தமமா இருக்கிறதா? நடிக்கிறனா? மற்றவர்களுக்கு முன்பதாக உலகத்திற்கு ஒரு நடிப்பு, உறவுகளுக்கு மத்தியில் ஒரு நடிப்பு, தேவனுக்கு முன்பதாக நான் ஒரு நடிப்பு. அப்படி இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது. நான் இங்கிருந்து போனாலும் கூட இங்க வருவது எதற்காக? என்னை நான் புதுப்பித்து கொண்டு ரீசார்ஜ் பண்றோம்ல, செல்போனை ரீசார்ஜ் பண்றோம்ல, அது எதுக்கு? ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பண்றோமா? சரியா? டெய்லி நம்ம ரீசார்ஜ் பண்றோம். அதே போலதான் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு தேவனோடு நடக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? சில ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-8 கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னார்? அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம்ல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. 3:7-8. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்ப என்ன? சகல அதிகாரமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஐயா ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகல அதிகாரம் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு இந்த வேலை என்னுடைய படிப்புல கிடைச்ச, என்னுடைய படிப்புல, என்னுடைய தகுதியில, என்னுடைய சோத்திர திறமையில கிடைச்சது? அப்படி கிடையவே கிடையாதுங்க. அல்லேலூயா சொல்லிருங்களே. கர்த்தர் சொல்றாரு, சகல அதிகாரத்தையும் படைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் வந்து உன் பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டி இருக்கிறபடினால் கர்த்தர் அவர் அன்பாகவே இருந்து கொண்டு இருக்கிறார். உங்களை நேசிக்கிற நேசத்தோடு கர்த்தர் நின்று கொண்டு. எல்லாரும் என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த தகப்ப இந்த நாளிலிருந்து சில ஆசீர்வாத கதவுகளை திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏதோ திறந்த வாசலை சொல்லுங்களே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். இங்க கர்த்தர் சொல்ற என்ன ஆசீர்வாத கதவுகள் சொல்றாரு பாருங்க. 5 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 5, அதாவது என்னாகமம் 24:5 வாசிங்க. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. ஒன் மோர் டைம் ப்ளீஸ். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? உன் வீடு எப்படி தெரியுமா அழகானதா இருக்கிறது? ஐயா உன் வீடு அழகானது, உன் கூடாரங்கள் அழகானது. ஏன் என்று சொன்னால் அந்த கூடாரத்திற்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வருகை அவர் எப்பொழுதுமே இறங்கி வந்து பூமிக்கும் வானத்திற்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அதில் தேவ தூதர்கள் மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வீட்டை நீங்க பாழான வீடா மாற்றிவிடக் கூடாது. வீட்டுக்குள்ளாக எப்பொழுதுமே அழகான வீடா இருக்கும். ஏன்? கர்த்தர் குடியிருக்கிற வீடு, கர்த்தர் கிரியை செய்கிற வீடு. இந்த ரகசியம் இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. வீட்டுக்குள்ள சண்டை, வீட்டுக்குள்ள போனாலுமே எப்பொழுதுமே ஒரு சமாதானம் இல்லாதபடி இருக்கவே கூடாது. இந்த வீட்டுக்குள் இயேசு நின்று கொண்டு இருக்கிறார். நாம் படுக்கிற படுக்கையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது.
அல்லேலூயா. நீ சாப்பிடுகிற இடத்துல, படுக்கிற இடத்துல, பேசுகிற இடத்துல உடைய வீட்டை கர்த்தர் அழகானதாய் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த வீட்டை தேவன் ஆசீர்வாதமாய் அலங்கோலமா மாற்றி வைத்து விடக்கூடாது. நீயே உன் வீட்டை இடித்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இடிந்து போவதற்கு என்ன காரணம்? அழகானதாய் கர்த்தர் கட்டி வைத்திருக்கிற வீட்டை உன் சொந்த கையினால நீ இடித்து விடாத. தம்பி, தங்கச்சி, சகோதரனே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள். ஏன் தெரியுமா? நான் அதுல வந்து வாசம் பண்ணிட்டு. கீழே சொல்றாரு, வசனம் வாசிங்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன தெரியுமா அடங்கி இருக்கிறது? நீ நினைக்கிற சாதாரண வீடு ஒரு 4 சுவர் தானே அடங்கி இருக்கிறது சொல்லி உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. அதனால கர்த்தர் சொல்ல, தரிசனத்தை பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார்? அவருடைய தரிசனம், ஆண்டுடைய பாதம், ஆண்டுடைய கண்கள், ஆண்டுடைய கால்கள், ஆண்டுடைய முக ரூபம் எல்லாவற்றையும் நீ ஒவ்வொரு நாளும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல. உன்னுடைய ஆசீர்வாதம் ஒரு இடத்துல நிற்கிறதல்ல தம்பி. இன்றைக்கு நீ சின்ன ஒரு இடத்தில் இருக்க, ஒரு சாதாரண நிலைமையில் இருக்க, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும் பொழுது பரவி போகிற ஆறுகளைப் போல உன்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை நான் பெரிதாக்க போகிறேன். அல்லேலூயா. இது தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும். சந்தன மரம் என்னைக்குமே வாசம் வீசிக்கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஒரு சந்தன கட்டை உங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வீடு முழு சந்தன வாசங்கள் இருந்து கொண்டே இருக்கு. உன் வீட்டுக்குள்ள சந்தன வாசம் இருக்கிறா? நல் பேச்சு, நல் வார்த்தைகள், அந்த பேச்சுகளோடு தேவனுடைய பிரசன்னம் கலந்திருக்கும் பொழுது உன் வீடு அழகான ஒரு தோட்டம் போல இருக்கு. கெட்ட வார்த்தை வாழ்ந்து புறப்படக்கூடாது தம்பி, சகோதரனே, சகோதரியே. தேவன் குடியிருக்க மாட்டார். கர்த்தர் குடியிருக்கிற இடத்துக்குள்ளாக கோபம், தாபம், சாபம் எதுவுமே கடந்து வராதபடி நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய வாசிங்க 7வது வசனம், பாயும் தண்ணீர் பாயும், அவர்களுடைய வித்து திரளான தண்ணீர்களால் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கலாம் உயரவான், அவர்களுடைய ராஜ்யம் மேன்மை அடையும். கர்த்தர் சொல்றாரு, உடைய வித்து எப்படி தெரியுமா? இந்த பூமி நிரப்பம். உடைய குழந்தைகள் இந்த பூமியிலே அரசாழ்வார்கள். இந்த உலகத்துல மேன்மையுள்ள இடத்துல மேன்மை தங்கின மக்களாக, மேன்மை தங்கின பணக்காரன கிடையாது. அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? நீ வாழ்கிற வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தால் போதும். உடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து அஞ்சி நடுங்கி உலகத்துடைய அசுத்தங்கள், உலகத்துடைய பாவங்கள், உலகத்துடைய விபச்சாரங்கள், உலகத்துடைய விக்கிரங்கள் ஒன்றும் உங்கள் குடும்பத்தை அணுகிவிடாதபடிக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தோடு வாழும்படியான அந்த பெரிய மேன்மையை, ராஜ மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கீழே சொல்றாரு பாருங்க, தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து நெருக்கி. தேவன் என்ன செய்தார்? கவனிங்க, தேவன் என்ன செய்தார்? முதலாவது எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அடிமைத்தனத்தில் இருந்து, விக்கிரக ஆராதனையில் இருந்து, அசுத்த பழக்கத்தில் இருந்து, பாவ ஓட்டத்தில் இருந்து என்னை விளக்க பண்ணினார். அல்லேலூயா. நல்லா சில பேரெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த திருட வர்றாங்க பார்த்தீங்களா, எல்லாம் இன்னைக்கு வந்து டிப்டாப்பாக அப்படியே பயங்கர அழகாக ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து திருடுறாங்க. நான் நம்முடைய வீட்டுக்கு மேலே பார்த்துருக்கேன், நிறைய பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க கூட பல மாநிலத்திலேருந்து வந்து இங்கே இந்த ரோட்லலாம் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அரக்கா சட்டை போட்டுக்கிட்டு
டைட்டாக உடம்ப அவங்களுடைய சரீரத்தை காண்பிக்கிற அளவுக்கு அவங்க நின்றுட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு கையில் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. கவனிங்க கவனிங்க, நீங்க செய்கிற காரியத்தை கர்த்தர் உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகம் பலவிதமான பாவத்தில் நிறைந்து கிடக்கிறது. தம்பி தங்கச்சி, பலவிதமான அசுத்தத்தில் நிறைந்து கிடக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கெல்லாம் இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு இந்த ஆலோசனை சொல்றதுக்கு, இந்த தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறது நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேட்டா இன்னும் நான் சீக்கிரமாகவே ரட்சிக்கப்பட்டிருப்பேனே, சரியா நான் கர்த்தருக்குள்ளாக வந்திருப்பேனே நினைப்பாங்க. கவனிங்க கவனிங்க, 5ல வளையாதது 50ல வளையாது. நீங்க இன்னைக்கே ஆண்டுடைய பாதத்துல என் தவறுகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என் மீறுதலை ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறவனாக ஜெபிக்கிற பிள்ளையாக எனக்கு மேலாக உங்களுடைய அபிஷேகத்தை வச்சீங்க, அந்த அபிஷேகத்தை நான் மறந்துட்டேன். அந்த மறந்து போன நிமித்தம் தான் இன்னைக்கு சில பாடுகளை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க ஆண்டுடைய பாதத்துல சொல்லணும், எகிப்திலிருந்து வந்ததை நான் விட்டுட்டேன் ஆண்டவரே, பாவ வாழ்க்கையை நான் விட்டுட்டேன், அசுத்தத்தை விட்டுட்டு இனி அதை தொடராதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா சொல்லிருங்களே, ஹல்லேலூயா சொல்லிருங்களே. இப்ப என்ன நடக்கிறது? எகிப்திலிருந்து கர்த்தர் உங்களை கானானுக்கு நேராய் கொண்டு வந்துட்டாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் உங்களுக்கு வியாதி இருக்கலாம். பிரதர் சிஸ்டர், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பல தேசம் பட்டணங்கள் இருக்கிற உங்களுக்காக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு வியாதி இருக்கலாம், மரணக்கட்டு இருக்கலாம், பிசாசின் போராட்டம் இருக்கலாம், பயங்கரமான சாபக்கட்டு இருக்கலாம், சோத்திர பயங்கரமான ஒரு விதமான விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் இருக்கலாம். ஸ்தோத்திர தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதிரியான அசுத்த வாழ்க்கையிலிருந்து, பாவமான காரியத்திலிருந்து கர்த்தரே உங்களை வேர்பிரித்து உங்களை நிலைநிறுத்தி ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாக கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நினைக்கிறீங்களா, உங்களை கொண்டுதான் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இந்த உலகத்துல என்ன வியாதி வந்தாலும் அது உங்களை அணுகாது. அந்த வியாதி ஒருவேளை இருக்கலாம், கேன்சர் இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் இருக்கலாம், பலவிதமான இருதயத்தின் வலிகள் இருக்கலாம், அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நான் கர்த்தருடைய வேலைக்காரன் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். கீழே பாருங்க, அழகா கர்த்தர் சொல்றாரு, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் அல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க உங்க வாயில ஒருத்தரை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருங்க. தூசணம் உள்ள வார்த்தைகள் வரக்கூடாது, சபிக்கிற வார்த்தையினுடைய வாயில வரக்கூடாது. முதலாவது உங்களுடைய குடும்பத்தை நேசிங்க. உங்க பிள்ளைங்க, உங்களுடைய ஸ்தோத்திர குடும்பத்தின் பிள்ளைங்க, உங்களுடைய உறவுகளை நேசிங்க. அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அவங்க இன்னும் ஆண்டவரை தெரியாதபடி இருக்கலாம். ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க ஸ்தோத்திர பல நேரம் நம்ம எத்தனையோ தவறி விழுந்துடுறோம்ல, தவறி போயிடும்ல. ஆனா ஆண்டவரை தெரியாத அவங்க பல நேரம் தவறு செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. என்றைக்கு நீங்க ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்தில் வந்து நிற்கிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே, நல்ல அல்லேலூயா சொல்லுங்களே. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டார். ஆமீன். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தகப்பன் இடத்துல நாம் எப்படியா அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையா இருக்கணும். ஆசீர்வாதம் எங்க கைவிட்டு போகுது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பல நேரத்தில் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, என்னை ஆசீர்வதிக்கல, நான் என்ன செஞ்சேன், என்ன பாவம் செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லித்தான் நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் கேள்வி கேட்குறீங்க. கவனிங்க, எந்த இடத்துல நீங்க தவறி போனீங்க, எந்த இடத்துல நீங்க விழுந்து போனீங்க,
கர்த்தர் அன்பாய் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், வாக்கு தத்தத்தின் எல்லைக்குள்ளாக உங்களை அழைத்து செல்லுகிறார். பல நேரத்தில் இந்த வாக்கு தத்தத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா எந்த பகுதியில் எந்த எல்லையில என் ஆசீர்வாதம் என் கைவிட்டு போச்சு, கவனிங்க தம்பி, கவனிங்க. எந்த இடத்துல நான் விழுந்து போனேன், கவனி, நான் எந்த இடத்துல சோர்ந்து போனேன், எந்த இடத்துல என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போனேன், அதை நம்ம பார்க்கணும்ல. எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம். எல்லாரும் சீக்கிரமா எடுத்து இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. எபேசியர் 4வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படிங்க, சத்தமா சொல்லுங்க, பாத்திரவான்களாய் நடந்து நீடிய பொறுமையும் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இப்ப முடிக்க போறேன், நேரம் ஆயிடுச்சு, நான் முடிக்க போறேன். கர்த்தர் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? ஜாக்கிரதையாயிரு தம்பி, தங்கச்சி, ஜாக்கிரதையாயிரு. உன் கையில ஒரு கண்ணாடி குடுவை இருப்பது போல உடைய வாழ்க்கை உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணாடி பாத்திரத்தை போல கர்த்தருடைய கையில ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை உடைத்து விடாதபடி நான் பிரசங்கிக்கிற எனக்கும் இது பொருந்தும், கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் பொருந்தும், இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கும் இது பொருந்தும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்க. ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காருல்ல, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்ல, வேலையை கொடுத்திருக்கிறார்ல, நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார்ல, இதை நீங்களே கெடுத்து விடக்கூடாது. எதை உண்ண வேண்டும், எதை சாப்பிடணும், ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஏவாள், ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தின் நடுவிலே கர்த்தர் கொண்டு போய் உலாவி ஆசீர்வாதமாய் வைத்தார். ஏதேன் தோட்டத்தை கிழக்கு பக்கத்தை கொண்டு போய் வைத்தார். கர்த்தருடைய பார்வையிலே விளையாடப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனா என்றைக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை கெடுத்து கொண்டாங்க, கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி ஓடும் பொழுது நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழகான வாழ்க்கை நம்மை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாழ்க்கைங்கிறது நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்ட அழைப்பு உனக்கு என்ன திறமை கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ ஜெபிக்கிற பிள்ளை, நீ ஜெபிக்கிற மகன், நீ ஜெபிக்கிற குடும்பம் சொல்லி உன்னை நம்பி உங்களுக்கு எத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் எங்க போச்சு? இன்னைக்கு அது பாத்திரமா இருக்கிறீங்களா? அதுக்கு நீங்க நினைச்சு பாருங்க. கீழே சொல்ற மிகுந்த மனத்தாழ்மையும். அல்லேலூயா சொல்லுறீங்களே, சத்தமா வாசிங்க, எல்லாம் சொல்லுங்க. மிகுந்த, சத்தமா சொல்லுங்க. மிகுந்த மனத்தாழ்மை. மனத்தாழ்மைன்னு கர்த்தர் சொல்ல, மிகுந்த மனத்தாழ்மை. மனத்தாழ்மையிலேயே இன்னும் அதிகமாய் உன்னை நீ தாழ்த்து. பெருமை என்னிடத்தில் இருக்க கூடாது. என்னுடைய அழகு பெருமை, என்னுடைய வசதி பெருமை, என்னுடைய சோத்திர சரீரத்துடைய அழகு பெருமை, என்னுடைய ஜெப பெருமை. நான் எப்படி தெரியுமா ஜெபிக்கிறேன், நான் எப்படி தெரியுமா காணிக்கை கொடுக்கிறேன், நான் எப்படி தெரியுமா நான் உண்மையா இருக்கிறேன். இந்த பெருமைகளை கர்த்தர் அடித்து போடுவார். இன்னும் தாழ்மையா கொடுங்க ஆண்டவரே, இன்னும் என்னை தாழ்மைப்படுத்துங்கப்பா. என் பேச்சில், என் மூச்சில், என் நடக்கையில், என்னுடைய ஓட்ட எல்லாவற்றிலும் என்னை நான் தாழ்மைப்படுத்த விரும்புகிறேன். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் ஐயா. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் உதவி செய்கிறார். மனத்தாழ்மையும் சாந்தமும். உங்க முகத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுமா? சிரிச்ச முகமா இருக்கணும். எப்பவுமே
முகத்தில் ஒரு விதமான கடுமையாய் இருக்கவே கூடாது. நம்ம படிக்கிற நேரத்தில் சில வாத்தியாருங்க, சில ஆசிரியர்கள் அப்படி கடுமையாக அவங்கள பார்த்தாவே நமக்கு பயம் வரும். அப்படி இருக்கக்கூடாது. அது உலக பிரகாரமான ஓட்டம். இங்க தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் எப்பொழுதும் முகமலர்ச்சியாய் சிரித்த முகத்தோடு எல்லாரையும் வரவேற்று, ஆண்டவரே நீங்க கொடுத்த வாழ்க்கைய நான் அணு அணுவா ரசிச்சு ருசிச்சு நான் என் வாழ்க்கைய நான் நடத்த போறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை அது வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. நீடிய பொறுமை. வார்த்தை விட்டுறாதீங்க, சொந்தக்காரங்கிட்ட வார்த்தை விட்டுறாதீங்க, உறவுகள் இடத்துல வார்த்தை விட்டுறாதீங்க, வேலை செய்யற இடத்துல வார்த்தை விட்டுறாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் இடத்துல கூட வார்த்தை விடக்கூடாது. நம்ம பெற்றெடுக்கிற பிள்ளைகள் இடத்துல கூட வார்த்தை விட்டுக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ண வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கீழே சொல்றாரு பாருங்க, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா சமாதானத்தோடு, யாவரோடும் சமாதானத்தோடு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? கீழே சில வசனங்களை நான் நேரம் இல்லை உங்களுக்கு காண்பி. 26வது வசனத்தை வாசிங்க. 26, அதிலே 26 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல்கள் என்ன செய்யுங்க. நீங்க கோபப்பட்டுட்டீங்க, தெரியாம கோபப்பட்டீங்க. அப்ப நீங்க நினைக்கிறீங்க, பாஸ்டர் எங்களுக்கு நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானத்துக்கு அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, தேவ வரங்களுக்கு எனக்கு கோபம் வரும். வரும். தேவ பிள்ளைகளுக்கும் கோபம் வரும். ஆனா அப்படி வரும் பொழுது அந்த கோபமானது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்ன 24 மணி நேரம் கிடக்க கர்த்தர் சொல்லல, 12 மணி நேரத்திற்குள்ளாக அந்த கோபத்தை நீ விட்டு விட வேண்டும். விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போறதில்லை. கெட்டு போறவங்க சத்தமா சொல்லலாம்ல, இன்னொரு முறை சொல்லுங்க. விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போறவங்க விட்டு கொடுக்கறதில்ல, அவ்வளவுதான். This is the secret. கீழே சொல்றாரு 29வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் பண்ணும்படி பேசுங்கள். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. இதுதான் குடும்பத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றபடி நான் நடக்க போறேன் ஆண்டவரே. கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. சரியா? பக்தி விருத்திக்கு ஏதுவாகத்தான் நான் எல்லாரையும் நேசிக்கும் பொழுது கர்த்தர் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். கீழே சொல்றாரு, சகல விதமான கோபம், கசப்பு, மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எந்த துர்க்குணம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்னிடத்துல எடுத்து போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பார்க்கறதுக்கு நல்லவன் மாதிரி இருக்கிறேன், ஏன்னா என் இருதயத்தில் கசப்பு இருக்கிறது ஆண்டவரே. என்னைய சேர்த்து சொல்கிறேன். நான் இன்னைக்கு கூட நான் ஜெபிக்கும் பொழுது என்னை முதலாவது ஆசீர்வாதம் கேட்கவே மாட்டேன். எல்லாருக்காக ஜெபிப்பேன். விசேஷமாக எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே, எல்லா ஊழியருடைய பெயரை சொல்லி சொல்லி அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நிலத்தை கொடுங்க, சர்ச்சை கொடுங்க, வீட்டை கொடுங்க, நல்ல ஆசீர்வாத கதவுகளை திறந்து கொடுங்க. அப்படியெல்லாம் சொல்லி கண்ணீரோடு ஜெபிப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் தயவாய் மனதுருக்கத்தோடு இருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. ஆமேன்னு சொல்லுங்க. ஏசப்பா மட்டும் இன்னைக்கு நீ மன்னிக்கலினா
நான் இந்த இடத்துல நிற்கவே முடியாது, ஐ எம் நாட் ஃபிட், நான் தகுதி இல்லாதவன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு தகுதி கொடுத்து விலாசத்தை கொடுத்து கர்த்தரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொன்னபடி நான் நடக்க போகிறப்பா, நீ சொன்னபடி நான் நடக்க போகிறேன், நான் எந்த விதத்திலும் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்ய போகிறார். இன்றைக்கு உன்னை அதிசயமான விதத்திலே நடத்தி செல்ல கர்த்தர் தீர்மானம் வைத்திருக்கிறார். ஆண்டுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நம் நடுவிலே அவர் கிரியை செய்கிறவரை இறங்கி வருகிறார். ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது, ஆண்டுடைய அக்கினி இறங்கி வருகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இப்பொழுதும் ஆண்டவரே நான் காலி பாத்திரமாக வெறும் பாத்திரமாக நின்று கொண்டிருக்கிறேன், இந்த பாத்திரத்தை நிரப்பபடியாக ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. கரங்களை தட்டி, ஓ செங்கடலோ பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசய காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். சொல்லுங்க சார், உன்னை அதிசய காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவான் என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். தகப்பனே, எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. இப்பொழுது கர்த்தர் கிரியை செய்கிற நேரம், தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிற நேரம். ஆண்டோடைய வல்லமை உங்களை தொடும்படியாக, ஆண்டோடைய அக்கினி இறங்கி வரும்படியாக, இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்தும்படியாக, ஆண்டவர் உன்னுடைய வழிகளிலே நடந்து வரும்படியாக ஆண்டோடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஏசப்பா, இப்பொழுது என்னை தொடுங்க, என்னை கரம் பிடித்து நடத்துங்க, என்னை கரம் பிடித்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என்னுடைய மீறல்களை மன்னிங்க, அக்கிரமான அநியாயங்களை மன்னிங்க. இப்பொழுது என்னை புதுப்பித்துக் கொள்ளும்படியா உன்னுடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய கிருபை இப்பொழுது நிரப்பட்டு 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 என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிறவரா இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை கடந்து வருவதாக, அக்கினி வல்லமை இறங்கி வருவதாக, ஒவ்வொருவரை கர்த்தர் தொடும்படியா, ஒவ்வொருவருக்கு மேலே கர்த்தருடைய வல்லமை ஊட்டும்படியா இப்பொழுது அவருடைய பலமுள்ள ஆவி இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ, இப்பொழுது இப்பொழுது ஆவியானவர் கிரியை செய்கிறார். கரங்களை தட்டி பிசாசுக்கு சாமணி அடிங்க. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது தெய்வீக வல்லமை உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டு கரங்களை தட்டுங்க. நீங்க கரங்களை தட்டும் பொழுது உங்கள் சரீரத்துக்கு பலவீனம் மாறுகிறது, குறைபாடுகளை கர்த்தர் மாற்றுகிறார். இப்பொழுது தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய கிருபை, ரிபா கபா நபா ரபா, வல்லமை வல்லமை வல்லமை, அபிஷேக வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஐயா. எங்கள் அன்பு பிள்ளைகளை தொடுங்க, எங்கள் அன்பு குடும்பத்தை தொடுங்க. தெய்வீக வல்லமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளை உடைக்கிறேன், எல்லா தடைகளை உடைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாய் சென்று ஓ காரியத்தை வாய்க்க பண்ண போகிறேன்.
திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இனி நீ வெட்கப்பட்டு போவாரே, உன் மீது நான் அன்பாய் இருக்கிறேன். நீ எனக்கு வேண்டிய மகன் மகள் என்று கர்த்தர் உரிமை பாராட்டி அழைக்கிறார். தகப்பனே, கிருபை செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். உங்க திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உலகத்தின் பாவங்கள் ஒன்று முட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு நான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்பட கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுங்க, சாட்சியாய் நிறுத்தும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கு மேலாக உம்முடைய வல்லமை இறங்கட்டும், அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்திச்சலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.